ஏப்ரல் 23 தேர்தல் நடத்த போகுது. இப்போ இந்த தேர்தலில் வாக்கு திருடன் ஞானேஷ்குமார் என்ன கைங்கரியம் பண்ண போறாருன்னு தெரியாது. சீமான்ட்ட இருந்து சிலர் விலகி அவருக்கு வந்துட்டாங்க. அதனால அவருக்கு இடம் கொடுக்கறதுக்கு 2 சீட்டாவது கொடுத்தா பரவாயில்ல. ஓகே. திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா அப்புறம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடுன்னு கேட்கிறாரு. ஓகே. அதுவும் கேட்கிறாரு, எல்லாத்தையும் கேட்கிறாரு. இப்ப அவரை சமாதானப்படுத்துறதுக்கு யார் அனுப்புனாங்கன்னா திருமாவளவனே அவர்கிட்ட சமாதானம் பேசியிருக்காரு. திருமாவளவனே. ஆனா அவர் நல்ல இணக்கம் உண்டு. தொல் திருமாவளவன் நான் வரும்போது அலுவலகத்துக்கு வந்துட்டு தான் நேரடியாக பார்த்தேன். ஏராளமான தொண்டர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகளை காண முடிஞ்சது. என்ன மேட்டர்னா அவங்க கடைசி வரைக்கும் 10வது கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. டிஎம்கே 7+2க்கு மேல தர மறுக்கிறது. ஆனா அவங்கள்ட்ட தலித் சமூகம் மட்டும், நான் சொல்றது பறையர் சமூகம் மட்டுமே 15% இருக்காங்க. அதுல ஒரு 8% வாக்கு திருமாவளவனுக்கு மட்டுமே இருக்கு. இஸ்லாமியர்கள் ஒரு 2% ஆழமா திருமாவுக்கு ஆதரவாளர்கள். 2% இல்ல, முழு ஆதரவு இருக்கு. 2% எப்படி திருமாவுக்காக ஓட்டு போட்டுருவாங்க. இவங்களுக்கு அதிகமான சீட்டு கொடுத்து அந்த இடத்துல தோத்து ஒருவேளை மெஜாரிட்டி வராம அல்லது ரொம்ப இழுத்துக்கோ பறிச்சுக்கோ நின்னா நாளைக்கு பிரச்சனை வருமா வராதா? ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு உள்ளூர் அரசியல் பெரிய அளவுக்கு பரபரப்பாக இல்லாட்டாலும் ஆனால் வேறு தவிர்க்க முடியாத பரபரப்பில் சிக்கி கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் அப்படிங்கிறது என்னென்ன காரணமாக இருக்கலாம்? ஒரு தொகுதி பங்கீட்டு பிரச்சனையா, அல்லது மக்களோட கோபம் உள்ளுக்குள்ளே வெளிப்படுத்த முடியாத கோபமாக ஆளுங்கட்சி மேலேயும் எதிர்கட்சி மேலேயும் எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் மேலேயும் மக்களுக்கு இருக்கிற அதிருப்தியாக கோபமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. எப்படி பார்த்தாலும் ஏப்ரல் 23 தேர்தல் நடத்த போகுது. இப்போ இந்த தேர்தலில் வாக்கு திருடன் ஞானேஷ்குமார் என்ன கைங்கரியம் பண்ண போறாருன்னு தெரியாது. இது எல்லாத்தையும் கொஞ்சம் சுருக்கமாக அதாவது விவரமாகவும் சுருக்கமாகவும் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு தோழர் சகோதரர் சுஃபியான் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் உள்ளூர் அரசியல் செய்திகள். வாங்க சார். நம்ம இதில் இன்ட்ரொடக்ஷனில் சொன்னது கேட்டிருப்பீங்க. கேட்டா சார். ஆமாம். திமுக சம்மந்தப்பட்டு ரொம்ப குறிப்பாக ஒரு திருமாவளவன் போய் பேசியிருக்கிறாரு. எது 10+2 10+1 இல்லை 8+2 7+ என்னமோ நடக்குது. உங்களுக்கு வந்த தகவல் என்ன? தகவல் வந்திருக்கு, என்ன நடக்கும்? அதாவது திமுக இப்ப எல்லாம் நினைக்கிறாங்கன்னா பெரும் பொருள் சம்பாதிச்சு வச்சதன் மூலம் எல்லோருக்கும் பணத்தை கொடுத்து வாயை அடைக்கிறதுக்கு முயற்சி. முதல்ல வேல்முருகனை பத்தி பேசுவோம். ஓகே. வேல்முருகன் இன்னைக்கு அனுப்பி போறாரு, நான் வெளியே போறேன் அப்படின்ட்டு அறிவிச்சிட்டாரு. இன்னும் சமாதானம் படலம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே. 3 இல்லாட்டா 2வது கொடுக்கணும். அது மட்டும் கோரிக்கைகள்ல சில கோரிக்கைகள் தமிழர்களுக்கு 100% அது சரி, நீங்க கொண்டு வரணும். சட்டமன்றத்துல ஒரு பிரணனை, ஒரு தீர்ப்பாக, அதாவது ஒரு தீர்வு எடுக்க வேண்டும். அதாவது ஒரு தமிழர்களுக்கு முழுமையாக தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு. இப்ப டிஎன்பிஎஸ்சி எல்லாம் அவங்க உள்ள பூந்துடுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான விவகாரத்தில். அது கூட நேற்று ஒரு நண்பர் கேட்டார், டிஎன்பிஎஸ்சியில மாநிலத்தில் வெளியில மாநிலங்கள்ல உள்ளவங்க வர்றாங்க, இதுக்கெல்லாம் ஒரு சட்ட முன் வடிவு பாதுகாப்பு. ஓகே. 2 இலங்கை தமிழர்களை பிடிச்சி பாஸ்போர்ட் இல்லாம கைது செஞ்சு பல வருஷமா உள்ள வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் அவர் வைக்கிறார். தமிழ் தேசியம், தமிழ் அரசியல். ஏன்னா அவர் கேட்கிறாரு, அவரு சீமான்ட்ட இருந்து சிலர் விலகி அவருக்கு வந்துட்டாங்க. அதனால அவருக்கு இடம் கொடுக்கறதுக்கு 2 சீட்டாவது கொடுத்தா பரவாயில்ல. திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா அப்புறம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடுன்னு கேட்கிறாரு. ஓகே. அதுவும் கேட்கிறாரு, எல்லாத்தையும் கேட்கிறாரு. இப்ப அவரை சமாதானப்படுத்துறதுக்கு யார் அனுப்புனாங்கன்னா திருமாவளவனே அவர்கிட்ட சமாதானம் பேசியிருக்காரு. திருமாவளவனே. ஆனா அவர் நல்ல இணக்கம் உண்டு. அவர் வன்னியரா இருந்தாலும் வெறுப்பு இல்லாதவர், ஒரு நல்ல மனுஷன். அதனால தம்பி நீங்க போயிட வேணாம், நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மற்ற கட்சிகளும் பேசியிருக்கிறாங்க. ஆனா அவர் எதுக்கும் சரியா வரல. எதுக்கு சரியா வரலன்னா, ஒண்ணு இல்ல, நான் தொடர்ந்து பயணிக்கிறேன். எவ்வளவு நாள் தான் நான் பயணிக்கிறது? என் கூட இருக்கிறவனுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க, 2வது கொடுங்க. பண்ருட்டி அந்த பக்கத்துல அவர் அந்த ஆண்டி மடம் இந்த பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் செல்வாக்கானவர், பாமகவினுடைய குரலாக இருந்து இப்ப வெளியே வந்தவர். அதனால அவர் கேட்கறதுல நியாயம் இருக்கு. டிஎம்கே என்ன சொல்றாங்க, ஒண்ணு வாங்கிக்க, ரூபா வேணா ஒரு கூட கொஞ்சம் போல தர்றோம். அவங்க பணத்தை பத்தி பிரச்சனை இல்லை. இது அவரை பத்தி பிரச்சனை. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள முடிவு வந்துடும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. தொல் திருமாவளவன் நான் வரும்போது அலுவலகத்துக்கு வந்துட்டு தான் நேரடியாக பார்த்தேன். ஏராளமான தொண்டர்கள்,
கட்சியினுடைய நிர்வாகிகளை காண முடிஞ்சது. சென்னையில் இருக்கக்கூடிய அசோக் நகர், கே நகர், அந்த அந்த பகுதியில் தானே அவர் இருக்கிற வடபழனி இடத்துல. என்ன மேட்டர்னா அவங்க கடைசி வரைக்கும் 10வது கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகே, டிஎம்கே 7+2க்கு மேல தர மறுக்கிறது. 7+2 பாண்டிச்சேரி 2 ராஜ்யசபா கொடுக்க மாட்டாங்க. ராஜ்யசபால அவங்க வந்து இருக்காங்க கொடுத்தாச்சு. ராஜ்யசபா இல்ல, அவங்க வந்து அபிஷியலாவே வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் அது நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபா தேவையில்லை. இப்போ அவங்க வந்து நான் அன்னைக்கு ஒரு காணொலியில பேசினது ஒரு முக்கியமான பத்திரிகைக்காரன் அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்காங்க. நான் ஜெம் டிவில என்ன பேசுறேனோ அதை அப்படியே காப்பி பண்ணி அப்படி இல்ல. அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய இந்த இதுல டெக்ஸ்ட்ல எழுதுவாங்க இல்லையா, அது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இத கேட்க வேண்டியது காதுல போனை போட்டு அப்படியே. தப்பு இல்ல, நாமளும் சில விஷயம் சில சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறோம்ல, அத மாதிரி எடுக்கலாம். அதுல அந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருந்தா மட்டும்தான் நம்மள எடுப்பாங்க. கரெக்ட். நாம போற போக்குல கதை அடிச்சுட்டு போயிட்டா விளங்காது. கரெக்ட். ஆனா இப்ப என்னன்னா, திருமாவளவன் கேட்பது நான் ஏற்கனவே ஒரு 100 காணொலியில சொல்லியிருப்பேன். நியாயம் இருக்குது. நான் திருப்பி சொல்றதுன்னா, நீங்க 25-28% ஓட்டு தான் வச்சிருக்கீங்க டிஎம்கே. ஆனா அவங்கள்ட்ட தலித் சமூகம் மட்டும், நான் சொல்றது பறையர் சமூகம் மட்டுமே 15% இருக்காங்க. அதுல ஒரு 8% வாக்கு திருமாவளவனுக்கு மட்டுமே இருக்கு. இஸ்லாமியர்கள் ஒரு 2% ஆழமா திருமாவுக்கு ஆதரவாளர்கள். 2% இல்ல, முழு ஆதரவு இருக்கு. 2% எப்படி திருமாவுக்காக ஓட்டு போட்டுருவாங்க. அவங்க 10% இருக்கு. அப்போ இருக்கு சார், இருக்கு 10 உறுதி. குறைஞ்சதான் 10, நான் கூண்ண 10 இருக்கு, நான் குறைஞ்சது 10. அப்ப குறைவான 10 இருக்கும்போது நீ 28 வச்சுட்டு மலையும் காடுகளையும் ஆட்டையை போட்டு யாகப்பட்ட பணம் வச்சுட்டு அதை மட்டும் வச்சு நீங்க 28%க்கு 10 கொடுக்க மறுத்து நீங்க அதை விட 18% தான் கூட வச்சுக்கிட்டு நீங்க 190ல நிக்கணும்னா அப்ப நியாயம் இல்லை தானே. அப்ப அதான் கேட்கிறேன். நான் ஒரு தமிழ் குடியினுடைய அடையாளம். தமிழ் தேசியத்தில் எனக்கு உண்டு, திராவிட தேசியம் உண்டு, பெரியார் தேசியம் உண்டு, அம்பேத்கர் உண்டு, எல்லாரும். சின்ன ஒரு குறுக்கீடு தப்படுத்துறீங்க. இப்போ திமுக அப்படின்னா ஜாதி மத பேதமற்ற ஒரு கட்சி, 28% அது இருக்கு அப்படின்னாலும் மற்றவங்களும் அரவணைச்சு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வரக்கூடிய இடத்துல அந்த கட்சி இருக்கு. ஒருவேளை இங்க வந்து திருமாவளவன் தனியா வந்து அவர் கூட கூட்டணி யாராவது வந்தா ஒரு வெற்றி வாய்ப்பு வருமா வராதா, அல்லது அவருக்கு வந்து இந்த 10% ஓவரால சொல்றீங்க இல்லையா, அந்த 10% தனிச்சு நின்னா வெற்றி அடைய போதுமானதா இல்ல. நிச்சயமாக அது அவரை ஒத்துக்கிறாரா? இல்ல திரும்ப அவர்களே சொல்றாரு. அது இல்லாம தனித்து நின்று நாம் வெற்றி காண முடியாது. இன்னொன்னு ஒரு முக்கியமான பாயிண்ட், இவருக்கு அதிகமா கொடுக்கும்போது, உதாரணத்துக்கு இவருக்கு 20 சீட்டு இப்போ எலிஜிபிள் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த மற்ற இந்த என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து வெளிப்படையா பேசினோம்னா இன்னும் தலித் சமுதாயத்தை அங்கீகாரம் பண்ணாத மற்ற சாதிகள் இருக்காங்க. மற்ற சாதிகள் இல்ல, எல்லா சாதியும் இருக்காங்க. எந்த சாதியும் ஏற்றுக்கல. நான் ஒருத்தன் தான் ஓப்பனா பேசுறேன். அப்படிங்கும்போது இவங்களுக்கு அதிகமான சீட்டு கொடுத்து அந்த இடத்துல தோத்து ஒருவேளை மெஜாரிட்டி வராம அல்லது ரொம்ப இழுத்துக்கோ பறிச்சுக்கோ நின்னா நாளைக்கு பிரச்சனை வருமா வராதா? நீ எதுக்கு அப்ப ஐடியாலஜி பேசுற? நீங்க சொன்னது, நீங்க என்ன சொன்னீங்க, அனைவருக்குமானது, நீதியானது, பெரியார். நீ அப்ப எதுக்குடா பெரியாரை பத்தி பேசுற? நான் என்ன கேட்கிறேன், ஓட்டு வாங்குறதுக்காக பேசுவாங்க. பேசக்கூடாது. நான் என்ன சொல்றேன், தலித்துகளால வெறுப்பு. அதாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணாம எந்த ஜாதி இருக்கான்? கொள்ளடிக்காத எவன் இருக்கான்? எல்லாருமே வியாபாரத்துல நியாயம் இல்ல, நியாயம். அப்ப என்ன அவன் மட்டும் நீ காட்டுறான்? அப்ப தலித்துகள் என்றாலே கட்ட பஞ்சாயத்து பண்ணுவார்கள், தலித்துகள் என்றாலே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முஸ்லீம் வெறுப்பு. அப்படி பேசாத, நீ பேசாத. அதான் முஸ்லீம் பண்ணிருக்காங்க. அப்படி பார்த்து கட்ட பஞ்சாயத்து பண்ணாத எந்த ஜாதி எந்த அமைப்பும் இல்ல, எல்லாருமே கட்ட பஞ்சாயத்து பண்ணி. அப்ப நீங்க என்ன செய்றீங்க, தலித்து மக்களை பத்தி அவங்க வாழ்க்கையில. சார் ஒரு விஷயம் சொல்றேன் கசாலி சார், இன்னைக்கும் அடக்கம் செய்வதற்கு மயானங்கள் கிடையாது அவங்களுக்கு. ஆமா, நிறைய கண்கள்ல கண்ணீர் வரும். வேலூர்ல அன்னைக்கு பாக்குறேன், கண்ணுல அப்படியே அழுத மாட்டேது. என்ன சார், மழை பெய்யுது சார், அவங்க ஆத்துல பணத்தை தூக்கிட்டு போறாங்க சார், தலையில இடம் இல்ல, பக்கத்துல இருக்கு. இன்னும் அது அவங்க அப்படித்தான் வச்சிருக்கோம் நம்ம. அப்புறம் இன்னொன்னு சொல்லிடுறேன் நிகழ்ச்சியோட கிடைக்க வாய்ப்பு சொன்னோம். அப்புறம் ஆதிக்க சாதியிலேயே பணம் போக கூடாதுன்னு வயல்ல மேட்ல வரப்பூலியே பணத்தை தூக்கிட்டு போறான். முடி வெட்டக்கூடாது, ரெட்டை கோலை. அப்புறமா வந்து தலைப்பா ரெட்டை கோலை இருக்கு, இப்ப இருக்கு, ரகமத்துல இருக்கு, விழுப்புரத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு, இன்னைக்கு இருக்கு சார். அப்ப அதுக்காக பேசினா உனக்கு என்ன இருக்கு? அப்ப நீ எதுக்கு பெரியார பத்தி பேசுற? கனிமொழி பெரியார பத்தி பேசாத. சனாதனம் பேசுறாங்க பாஜக காரங்க, அவங்க பேசுறாங்களா? அவங்க பேசல. அப்ப நீங்க எதுக்கு பேசுறீங்க? அப்ப நான் என்ன கேக்குறேன், நீங்க பெரியார், திராவிட தேசியம் அதெல்லாம் பேசாதீங்க. அப்படி பேசினா இழப்புகளை பத்தி கவலைப்படாதீங்க.
இழப்புகளை பத்தி கவலைப்படாதீங்க, கொள்கையில நில்லுங்க. ஆனா உங்ககிட்ட கொள்கை இல்லை. நீங்க சம்மந்தம் பண்றதுக்கு யாரை பண்ணுங்க, ஹிந்து குரூப் ராம் குரூப்ல போய் தான் சம்மந்தம் பண்றீங்க. நான் என்ன தலித்தான்னு கேட்குறீங்க. இல்ல நீங்க சொல்றீங்கல்ல, இந்த உணர்ச்சிகரமா இதெல்லாம் ஓகே. ஆனா எது எப்படி இருந்தாலும் வெற்றி அப்படிங்கிறது தான் நமக்கு அடுத்த கட்டம். நீங்க சொன்னது அரசியல் ஃபார்முலா, அதுதான் உண்மை. அரசியல் ஃபார்முலால நம்ம வந்து இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து ஓட்டு நமக்கு முக்கியம் அப்படின்னா இயேசுநாதர் வாழ்க, கிறிஸ்தவர் வாழ்க. முஸ்லீம் ஓட்டு முக்கியம் அப்படின்னா நம்ம வந்து தொப்பி வச்சு நோவு பஞ்சு குடிக்கிறோம், எல்லாமே முஹம்மது நபி அல்லாஹ் இல்லை எல்லாம் சொல்ல போறோம். அப்புறம் இல்ல நமக்கு வந்து தலித் வாழ்க்கை ரொம்ப முக்கியம்னா அம்பேத்கர் வந்து சீர்திருத்தவாதி இப்படி பேச போறோம். எல்லாரும் எல்லாத்தையும் பேச போறோம். இதுல அவங்களுக்கு முக்கியமா நான் கேட்கறது வந்து தலித் அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது இல்லை. ஆனா என்னன்னா இவங்களுக்கு இது விட்ட வேற போக்கிடம் இல்லை அப்படின்னு வந்து துச்சமா நினைக்கிறாங்களோ. இப்படித்தானே 2000 வருஷமா அழுத்துறான். இந்த கேள்வி சொன்னீங்கல்ல, இப்படி அழுத்தி தானே சார் அவ்வளவு பேரும் வந்து சனாதனத்தை அழுத்துறான்னு சொல்றால, பார்ப்பனியன்னு சொல்றா, பிராமணிக்கலுங்கிறா. அவன் செய்யறதுக்கு நீ செய்யறதுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப நீ ஓட்டுக்காக வந்து அதை மாதிரி செய்யணும் தலித்துகளை விட. ஏன் தலித்தை பொறுத்து நீங்க எல்லாத்தையும் சொல்லலாமே. தோழர்களே, நம்முடைய உறவுகள் தான் அவர்கள். இறைவன் என்ன சொன்னா, எல்லா மனிதர்களும் ஒரே ஒரு ஆண் பெண்ணிலிருந்து தான் படைக்கப்பட்டார். நான் அதை உறுதியா நம்புறேன் சார், சத்தியமா நம்புறேன் சார். எனக்கு நீங்க சொன்னீங்களே எல்லா மனிதர்களும் ஒரே ஒரு ஆண் பெண்ணில தான் படைக்கப்பட்டாங்க. கரெக்ட் தான், அதுதான் உண்மை, அது சத்தியம். நிறம் வந்து சிவப்பா இருக்கும், வெள்ளையா இருக்கும். பிறக்கும் போது நமக்கு வந்து எல்லாமே அம்மனம் கிடையாது சார். அப்படி இருக்கும் நியாயம் அவனால அது மக்களை இப்படி பண்றாங்க. இப்ப அதை விட்டுருங்க, அது நம்ம வேற டாபிக் போறோம். இவங்களுக்கு இப்போ அரசியல் மட்டும் திருமாவளவன் இதுவரைக்கும் தெரிஞ்சு மற்ற எந்த தலைவர்களுடைய விடவும் இவர் வந்து நிதானமாவும் அறிவுபூர்வமும் கரெக்டா வந்து ஒரு மாதிரி நல்லா நடந்துகிட்டு இருக்கிறார். அது மட்டும் தெரியுது. அவரோட ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட கீழே உள்ள ஆட்கள் வந்து இன்னும் கட்ட பஞ்சாயத்துல எல்லாம் பண்றாங்க. நானே பாதிக்கப்பட்டவன், ஓகே அது விடுங்க, ஆனா அது தனியா பேசுவோம். ஆனா என்னன்னா இப்போ வந்து நிறைய குறைஞ்சிருக்கு. சமூகத்துல வந்து நம்மளும் ஒரு சமமானவர்கள்ன்ற இது நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே. இப்போ அவங்களுக்கு இப்ப நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். சொல்லுங்க. வேல்முருகனை சொல்லிட்டேன், ஆமா, திருமாவளவன் சொல்லிட்டேன், ஆமா. இவங்களுடைய போர்ட்ரேட் பண்றாங்க. 10 சீட்டு கேட்கிறாரு, வேல்முருகன் 2 கேட்கிறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆமா 6 கொடுத்தாங்க. எவ்வளவு செய்யற அவ்வளோத்தையும் கேட்டுக்கிட்டு இத்தனை வருஷமா அமைதியா இருக்கான். நீ செய்யறது எந்த நன்மை நடந்து? விவசாயிகள் போராட்டத்துல மார்க்சிஸ்ட் போகல, இடைநிலை ஆசிரியர்கள், ஜாக்டோஜியோ, பகுதி நேர ஆசிரியர்கள், இந்த தொழிலாளர்கள், இந்த எதுவும், ஆமா, அது அவன் எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு கேட்டா 5 6க்கு மேல வரவே செய்யாதன்னு 5 கொடுக்குறேன்றாங்க. அப்ப டிஎம்கே எவ்வளவு அழுத்துறாங்க பாருங்க. அப்ப மறுபடியும் என்ன நடக்கும்? மறுபடியும் ஜெயிச்சு வந்துருவாங்க. வந்த பிறகு சபரீசனும் உதயநிதினு ஒரு விஷயம் தான். இவங்களை வந்து சேனலைஸ் பண்றதுக்கு இன்னொரு கட்சி தயாராயிருச்சுன்னா இந்த டீம் அப்படியே போயிட்டான்னா அப்ப சேனலைஸ் பண்றதுக்கு வழி இல்லை. இன்னைக்கு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. யாரு? நேத்து எடப்பாடி வாங்கன்னு ஆஃபர். யாருக்கு? வேல்முருகனுக்கு. இவருக்கு இல்ல, வேல்முருகனுக்கு கொடுத்திருக்காங்க. 2 இல்ல 3 சீட் எடுத்துக்கிடுங்க, உங்களுக்கு பணத்தை எவ்வளவுத்தையும் தரம், எல்லாம் தரம், வாங்கிட்டே பணம் இருக்கு. ஆனால் வேல்முருகன் போனா அவ அடையாளம் போயிடும். எப்படி போயிருன்னா பிஜேபி கூட கூட்டி சேர்ந்தாலே முடிஞ்சது. கரெக்ட். அவருக்கு தமிழ் தேசியெல்லாம் இனி இல்ல. இதுல இந்த இடத்துல இன்னும் சொல்றேன். இப்போ வந்து வெளியில பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேமுதிக இருக்குல்ல, அவங்க வந்து இப்போ இங்க ஒருவேளை அவங்களுக்கு வந்து 10 சீட்டு, 1 ராஜ்யசபா, 8 பிளஸ் 1 ராஜ்யசபா, 8 சீட்ல 8ம் ஜெயிச்சாங்கன்னே வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஜெயிக்கலாம். ஓகே, ஜெயிச்சாங்கன்னா அப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நாளைக்கு பிஜேபி கூட ஏடிஎம்கே கூட கூட்டணி போட்டு போயிருவாங்க. அவங்கள உள்ள ஆள் தானே. அந்த அம்மாவை பொறுத்தவரை காசு கொடுத்தா கதை, காசு அதிகாரம், காசு எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் தான் காசு, அவங்க மட்டும் இல்ல. ஆனா இது வந்து உச்சபட்சமா வெளிப்படையா கேட்பாங்க, குடு. அதனால அங்க போய் இவரு ஒருவேளை திருமாவளவனுக்கு 10 சீட்டோ 12 சீட்டோ கொடுத்தாலும் எந்த காரணத்தை கொண்டு பிஜேபி கூட்டணிக்கு போக மாட்டார். இவங்களுக்கு வாய்ப்பே இல்ல. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் போக மாட்டாங்க. வாய்ப்பே இல்ல. இவங்களுக்கு வந்து கொடுத்தா என்னைக்கு ஆபத்து, நாளைக்கு எனி டைம் வந்து கவுத்தி விட்டு போயிருவாங்க. சரி, நீங்க கொடுத்துட்டீங்களா தெலுங்கு ஓட்ட கன்சாலிடேட் பண்றதுக்கு? 5 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், தேவை ஒரு 3 சீட்டு. இந்த அம்மா நாளைக்கு போவாதுன்னு சொல்லி ஒரு 1000 கோடியை கொடுத்தா, அந்த அம்மா வந்து அதாவது நம்பிக்கை இல்லாத, நம்பிக்கை வைக்க முடியாத ஒரு கட்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திமுகவுடைய தற்கொலை முயற்சியா இல்லையா? இப்ப திமுக அதே பிரச்சனை, தற்கொலை முயற்சி தானே இது, முயற்சி தான். அப்ப ஒன்ன நம்பி ஐடியாலஜி இருக்க திருமாவளவனுக்கு நீ 8 கொடுக்க சாவுறா. ஒரு படத்துல இது சொன்னாங்க என்னன்னா, தங்கச்சிக்கு வந்து ஊர் பூரா பொண்ணு மாப்பிள்ளை வைப்பாங்க, கூட இருந்து சொன்னாங்க, நான் இங்க இருந்தேனே, என்ன வந்து உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையே. கரெக்ட். அதே தான் வந்து இன்னைக்கு
இவருக்கு நம்ம வந்து திருமாவளவனுக்கு. ஆனால் சுமூகமாக முடியும்னு எதிர்பார்ப்போம். ஏன்னா ஒன்று சீட்டு கொடுக்கலன்னா பணத்தை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அலட்சியமாக இருக்காங்களோன்னு அது தோணுது. ரொம்ப அசிங்கமான போக்கு. ஆமா. அசிங்கமான போக்கு. அது அடுத்தடுத்து இது உலக வரலாற்றுல பணம்லாம் இப்பதான் வந்திருக்கு. ஆனா மனிதனுடைய தனி மனிதனுக்கும் கண்ணியத்துக்கும் பணம் ஒரு அளவுகோல் இல்லை. அது கேவலப்படுத்துறதுக்கு சமம். ஆமா, கரெக்ட். இப்போ ரைட்டு, இப்போ இந்த அளவுக்கு பேசியிருக்கோம். அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம். உங்களுடைய கருத்தை பகிர்ந்ததுக்கு உண்மையிலே உணர்ச்சிகரமான உங்களுடைய உள்ள கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார், ரொம்ப நன்றி.